ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன் அன்றாட வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது இரண்டு விஷயங்கள் அவனை அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதுமே திரும்ப வைத்துக் கொண்டே இருக்கும். ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. அவனுக்கு பாவம் நிகழுகின்ற பொழுது அவன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், வரும். அதன் காரணமாக இறைவன் பக்கம் அவன் என்ன செய்வான், மீளுவான். அதனாலதான் தூபு இலல்லாஹி ஜமியான், தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது, தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது என்று அர்த்தம். அதனாலதான் தாப, ஆப, அனாப என்று குர்ஆன்ல வரக்கூடிய எல்லாமே முனீப், தாயிப், அது போல என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இறைவனின் பக்கம் திரும்பி செல்லுது. அப்போ ஒரு அல்லாவிடத்திலே எங்களை நெருக்கக்கூடிய, திரும்பி அதாவது நெருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாமே எம்மை நெருக்கும். ஆனா எம்மை உணர்த்தி நெருக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் ரெண்டு தான். ஒன்று பாவம். ஒரு ஈமான் உள்ளவன் என்ன செய்வான், பாவம் செய்த உடனேயே அவன் ததக்கரும், உடனேயே என்ன செய்வான், அதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான், அதாவது பாவத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு தன்மையிலே ஒரு முஃமின் இருப்பான் என்பது நம்ம தௌபா சம்பந்தமா படிக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று சோதனை. இன்னொன்று சோதனை. ஒரு சோதனை என்கின்ற ஒன்று நிகழ்ந்து விட்டால் நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம், அல்லாஹ்வின் பக்கம் என்ன பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுக்கான ஒரு உணர்வை நாம் பெறுகிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் அல்லாஹ்வுடைய அதாவது ஒரு சோதனையில ஒருவன் பிரார்த்திக்கிற நேரத்திலே அவனுடைய முழு எதிர்பார்ப்பும் முடிகிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய பதில் வருவதற்கான காரணம் என்ன? ஒரு சோதனை நேரத்தில் ஒரு முஃமின் பிரார்த்தனை செய்தால் பெரும்பாலும் துஆ செய்யக்கூடியவர்கள் அதை அனுபவித்திருக்க முடியும். பிரார்த்தனை செஞ்சு செஞ்சு பிரார்த்தனை செய்து அது கிடைக்காத மாதிரியே இருக்கும். பிரார்த்தனையை விட்டுருவோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு வருகிற நேரத்தில் கபூலாகிரும். கடைசியான நேரத்தில் என்ன செய்யும், அது கபூலாகும். இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் என்னது கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டதுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான பதில் என்ன என்று சொன்னா, அதாவது சில ஆதார்களை, சில ஆரம்பகால செய்திகளை சொல்லி அவர் சொல்றாரு. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு வார்த்தையாக அவர் சொல்றாரு என்னன்னா, அதான் அந்த கருத்து, அந்த வார்த்தை சரியா, அதாவது சஹீஹானதா தாயிஃபானதா என்பதல்ல, அந்த கருத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல பதிய வைக்கிறார். என்னன்னா, ஆதமுடைய மகனே, சோதனை உன்னையும் என்னையும் சேர்க்கிறது, உன்னையும் என்னையும் சேர்க்கிறது. ஆஃபியத் உன்னையும் உனது ஆத்மாவையும் சேர்க்கிறது. ஆஃபியத் நீ உன்னோட தனியாகிறாய், சோதனை நீ என்னோட தனியாகிறாய். அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனேயே ஒரு மனிதனுக்கு லஸ்ஸத்துல் முனாஜாத், இறைவனிடத்தில் பிரார்த்திக்க கூடிய, அவன்கிட்ட அழக்கூடிய, கெஞ்சக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவனுக்கு உருவாகிறது. இந்த உருவானதை இறைவன் அவனுக்கு ஒரு வணக்க வழிபாடாக வச்சுக்கிறான். அத்ஆஉ ஹுவல் இபாதா. இந்த வணக்க வழிபாட்டில் அவன் அடைகிற இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது கபூலாகிட்டா திரும்பிடுவான், இயல்பாக நடக்கும். அவனுக்கு அது கபூலாகிட்டான்னு சொன்னா அவன் ஒரு உதாரணமாக ஒரு அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு சோதனையை நீங்க பிரார்த்திக்க கூடிய ஒரு விஷயம் ஒரு 10 நாள் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்டா, இயல்பிலேயே மனித ஆர்வம் என்ன செய்யும், குறையும். ரப்புல் ஆலமீன் உன்னிடத்தில் இருந்த அந்த பிரார்த்தனையை நிறைய எதிர்பார்க்கிறான், உனக்கான நன்மைகளை எழுத எதிர்பார்க்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் உனது உலக ரீதியான உன மனநிலையுடைய பொறுமை எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்கிறான், அதாவது உண்ட பொறுமையை வைத்துக் கொண்டே இருக்கிறான். நீ அந்த இபாதத்திலையும் அழுகையிலையும் தொழுகையிலையும் பிரார்த்தனைகளையும் இருந்து கொண்டே இருப்பாய். ஆனா எந்த இடத்துல உண்ட ரஜா, உண்ட எதிர்பார்ப்பு துண்டிக்கப்பட்டு போகிறதோ அந்த இடம் வருகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவன், கபூல் என்ன செஞ்சிடறான், செய்து விடுகிறான். எனவே எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை, எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை என்பதை பல செய்திகளை கொண்டு என்ன செய்யறாரு, விளங்கப்படுத்துகிறார். பல நல்ல சாலிஹீன்கள் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்தில், சோதனையான நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்தில் ஒரு இன்பத்தை அடைகிறேன், அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறேன், சுஜூது செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன். அந்த லzzத்தை, அந்த இன்பத்தை நான் அடைகிற நேரத்தில் எனது துஆவுடைய கபூல் இன்னும் கொஞ்சம் என்ன தாமதமாகட்டும் என்று நான் உணர்கிறேன் என்ன என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் நம்மளை இணைக்கக்கூடிய முக்கியமான இடம் சோதனையும் பாவம். மற்ற விஷயங்கள் நாங்கள் இபாதத்து செய்வோம், துஆ செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா இந்த ரெண்டும் நின்று திரும்பி வைக்கக்கூடிய இடங்கள், நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய இடங்கள். எனவே அல்லாஹு தஆலா அதனாலதான் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபின், அல்லாஹு தஆலா தௌபா செய்கின்றவர்களை விரும்புகிறான்னு வருது. பாவம் செய்து விட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் தாயிப். தவ்வாப் என்றால் திருப்பி திருப்பி அவர் மன்னிப்பு கேட்கிறார்.
தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்? தௌபா செய்து கொண்டே இருக்கிறார். அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படின்னு என்ன செய்கிறது? வருகிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபாவை ஒருவரிடத்திலிருந்து விரும்புகிறான் என்றால் யோசிச்சு பாருங்க. நம்ம தௌபாவுடைய பகுதியில நினைத்து பாருங்கள். செய்யாத பாவம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒருத்தர் தௌபா செஞ்சா கபூல் ஆகுமா? செய்யாத பாவத்துக்கு ஒருத்தர் தௌபா செய்யறார். உதாரணமா, ஒருத்தருக்கு பார்வை இல்லை, யா அல்லாஹ் நான் பார்வையால செய்த குற்றங்களை விட்டும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், கபூல் ஆகுமா? ஒருவருக்கு கை திருடுறதுக்கான எந்த ஆற்றலும் இல்லை, கை இல்லை, ஆனா நான் யா அல்லாஹ் திருட்டு போன்ற குற்றங்கள் இருந்து நான் என்ன செய்கிறேன்? தௌபா செய்கிறேன். பாவங்களை நோக்கி நடந்த விஷயங்களில் இருந்து நான் தௌபா செய்கிறேன் என்று கால் இல்லாத ஒருத்தர் என்ன செய்யறாரு? துவா கேட்கிறாரு. கபூல் ஆகுமா என்று யோசிச்சு நீங்க சொன்னா கபூல் ஆகும். தௌபா விளங்கிட்டீங்கடா, தௌபாவை நீங்க விளங்கினீங்கடா, தௌபாவுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கினீங்கடா, அது என்ன செய்யும்? கபூல் ஆகும். யாருக்கு ஒரு பாவத்தை ஒன்றால செய்ய முடியாமல் இருந்தாலும் அவருடைய உள்ளம் அவரோடு பேசும். அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? அவரோடு பேசிக் கொண்டிருக்கும். இதை செய், உனக்கு செய்ய கிடைக்கலையே, செஞ்சிருந்தா நீனும் என்ன செய்யலாம்? மற்றவர்களை போல இருந்திருக்கலாமே. அந்த ஆசைகள் எல்லைகள் அல்லாஹ் தஆலா அதை குற்றம் பிடிக்காது விட்டாலும், அல்லாஹ் தஆலா எண்ணங்களில் தோன்றுவதை குற்றம் பிடிக்காது விட்டாலும் முடிவுகளாக மாறக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. முடிவுகளாக மாறக்கூடிய எண்ணங்கள்னா இப்படி செய்வோமா வேண்டாமான்னு வருவதல்ல. நான் செஞ்சே ஆகுவேன், இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் செய்தே ஆகுவேன் என்ற குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? குற்றம் பிடிப்பான். எனவே அவருக்கும் அதுல இருந்து தௌபா இருக்குது. பார்வை இல்லை, ஆனா பார்வையால செய்யக்கூடிய குற்றங்களில் அவர் தௌபா என்ன செய்யலாம். அவருக்கு கால் இல்லை, ஆனால் காலால் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர் தௌபா செய்யலாம். எதுக்கு தௌபா இல்லை அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை மனதாலும் நினைக்கவில்லை, எண்ணத்தாலும் நினைக்கவில்லை. உதாரணமா, எல்லாருக்கும் பொதுவாக சில பாவங்கள் இருக்கு, நம்ம நினைக்கவே மாட்டோம். நினைத்திருந்தாலும் முடிவாக நினைச்சிருக்க மாட்டோம், ஆத்திரத்துல ஏதாவது நினைச்சிருப்போம். உதாரணமா கொலையை ஏதாவது ஆத்திரத்துல சிலவர் யோசிப்பாங்க, ஆனா யோசிச்சாலும் செய்ய இயலாதுன்றது என்ன? பெரும்பாலும் நம்மள இருக்கக்கூடிய மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. கொலை செய்யற அளவுக்குலாம் என்னது நமக்கு பெரிய ஆற்றல் இல்லைன்னு சும்மா கோபத்துல ஆத்திரத்துல ஏற்பட நம்ம நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு நம்ம தௌபா செய்யலாம். அதாவது எண்ணங்களால் கூட நாங்க முடிவெடுக்காம, எண்ணங்களால் கூட ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தௌபா செய்ய முடியாது. ஆனால் சில தௌபாக்கள் இருக்குது, ஒருவரால செய்ய முடியும். அவருக்கு கண்ணே இல்லாது விட்டாலும், காலே இல்லாது விட்டாலும் செய்ய முடியும். எப்படி? முடிவுகள். இந்த பாவத்தை நான் செய்வேன் என்ற அந்த முடிவுகள் அவர் எடுப்பாராக இருந்தால் அதை என்ன செய்யும்? அவர் தௌபா செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கு. எனவே ஒரு முஃமின் எப்பொழுதுமே தௌபா செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மகன் அப்துல்லா பின் அஹ்மதுடைய மகன் கேட்கிறாரு, எனக்கு தந்தையே வசியத்து பண்ணுங்க, ஒரு சுருக்கமான ஒரு வசியத்து பண்ணுங்க. சுருக்கமான வசியத்து பண்ணுங்கன்றாலே நம்ம யாருக்கும் வசியத்து பண்ண தெரியாது, ஏன்னா நமக்கு எல்லாம் விரிவா தான் என்னது சொல்ல தெரியும். சுருக்கமா ஒரு வசியத்து பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, யா புனை, எனது அருமை மகனே, இன்வில் ஹைர், நல்லதை எப்பொழுதுமே நியத்து வைத்துக் கொண்டே இரு. அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நல்லதுகளை நியத்து வைத்துக் கொண்டே இரு. காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்ற காலங்களில் எல்லாம் நீ நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய், நன்மையையே செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்றார். எனவே உள்ளத்துல கெட்டவைகளை செய்யணும் என்ற எண்ணம் வருகிற நேரத்தில், அவைகள் முடிவாக வருகிற நேரத்தில் தௌபா என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யறோம் இதுல பார்க்கிறோம். எனவே இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். தௌபாவுடைய வாசல்கள் நம்ம விளங்கி படித்த நிபந்தனைகள் என்பதவற்றையெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, நம்ம உணராத விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதனால ஒரு முஃமின் எப்பொழுதுமே அன்றாட வாழ்க்கையில் இறைவன் பக்கம் தன்னை நிறுத்தி வைக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களான சோதனையும் பாவம். பாவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நிறைய பாவங்கள் செயலால, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செயலால செய்யாதவனாக இருப்பான், ஆனா எண்ணத்தால முடிவெடுத்தவனாக இருப்பான். இப்ப முடிவெடுக்காது விட்டாலும் எப்பயோ ஒரு தடவை முடிவெடுத்திருப்பான், மறந்திருக்கும் செய்யாததனால. அதனால தௌபா என்ற பகுதி அவனை இறைவனின் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும், இறைவன் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, பாவம் செய்துவிட்டு தௌபா செய்து சிறப்பாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகிறான். காரணம் அவன் இறைவனின் பக்கம் மீண்டு வந்திருப்பதனால்.